தேசிய அரசியல் நீரோட்டத்தில் தங்களது எதிர்காலம் குறித்து பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியுடன் மாய்கா அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியதை அதன் தேசிய தலைவர் தான்சி எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் உறுதிப்படுத்தியுள்ளார். மூடி மறைப்பதற்கு இது ஒன்றும் கள்ள உறவல்ல என்றார் அவர். தேசிய முன்னணியில் இருந்து விலகி பெரிக்கத்தானுடன் ஒத்துழைக்க வேண்டும் என கிடாவிலும் பினாங்கிலும் அடிமட்ட தொண்டர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். எனவே அதனை கட்சி தலைமை தீவிரமாக பரிசீலனை செய்து வருகிறது. எது எப்படி இருப்பினும் மாய்காவின் எதிர்காலம் குறித்து அக்கட்சியை முடிவு செய்யும் என கோத்தாத்திங்கியில் ஜொஹோர் மாய்காவின் 79வது பேராளர் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசுகையில் விக்னேஸ்வரன் கூறினார். ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தூரநோக்கு நம்மளால பார்க்க முடியலன்னா நம்ம பார்க்கக்கூடியதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு தாங்க நம்ம பயணம் செல்ல முடியும். அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு தலைமைத்துவத்தில் நீங்க உட்கார வைத்து இது எல்லாமே சிந்திக்காதுன்னா வர காலத்துல உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சிந்திக்கணும்னா ஒரு முட்டாளா நீங்க தேர்தல் எடுத்து வச்சீங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் மாநிலமா உங்களை எல்லாமே உங்களோட ஆலோசனை, உங்களோட சிந்தனை, உங்களுக்கு எது சரியா வரும், உங்களுக்குன்னா உங்க மாநிலம் இல்ல நம்ம இனத்தை சேர்ந்தவர்களுக்கு நாடு அளவில் எந்த மாதிரி அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு, யாரு பேசுறா, யாரு பொய்ய சொன்னா, யாரு நம்மள எல்லாமே ஒரு நடுவு தெருவில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு பெரிய நாலு மாதிரி பேசிக்கிறாங்க. எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு தெரியும். இந்திய சமுதாயம் ஒரு முட்டாள் சமுதாயம் இருந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு தலைமைத்துவத்தில் நீங்க நியமனம் செய்ததுக்கு, என்னைய தேர்ந்தெடுத்ததுக்கு, இந்த கட்சி நலன் கருதி இந்த சமுதாயத்துக்கு எது சரியா வருதோ அந்த ஒரு தீர்ப்பு நிச்சயமா நானும் மத்திய செயல்களோ ஒரு முடிவு எடுப்போம். மாய்கா பலவீனமடைந்து விட்டதாக சிலர் பேசுகின்றனர். அப்படி பலவீனமான எங்களை பற்றி தான் அனுதினமும் பேசுகிறார்கள். இது தமக்கு புரியவில்லை என அவர் கிண்டலாக கூறினார். மாய்கா எப்போதும் அதன் அடிமட்ட தொண்டர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் என்றார் அவர். எதிர்காலம் கருதி எந்த கட்சியுடனும் மாய்கா பேசும் என ஏற்கனவே விக்னேஸ்வரன் கூறியிருந்தார். ஒருவேளை மாய்கா பெரிக்கத்தானில் இணைந்தால் வரவேற்போம் என அக்கூட்டணி தலைவர்கள் சிலரும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.